சிஎஸ்கே மாற்றங்கள் பண்ணாங்க. முதல்ல டாஸ் வின் பண்ணாங்க. பேட்டிங்னு சொன்னாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஷோலயே சொன்னேன். நான் கொஞ்சம் சேஸ் பண்ண விரும்புவேன். எனக்கான ஸ்கோர் தெரியணும் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அப்படின்றது. பேட் கமெண்ட்ஸ் வந்து நாங்க சேஸ் தான் பண்ணிருப்போம்னு சொன்னாங்க. சோ ரெண்டு கேப்டன்ஸுமே அவங்க விரும்பியதை பெற்றார்கள் டாஸில். பட் எனிவே பேட்டிங்னு சொன்னாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, விக்கெட் ஸ்லோவா இருக்கும், போக போக ட்ரிக்கியா இருக்கும். அதன் காரணமாக ஒரு டோட்டல போஸ்ட் பண்ணி பிரஷரை போடலாம்னு யோசிச்சாங்க சிஎஸ்கே. ஓகே, போன மேட்ச் எஸ்ஆர்எச் சேசிங்ல தடிக்கு விழுந்தாலுமே ஓவராலா எஸ்ஆர்எச் சேசிங்ல தண்டர் போல்ட் மாதிரி ஆடி இருக்காங்க. இந்த மேட்சும் அதான் பண்ணிருக்காங்க சார். சிஎஸ்கே பேட்டிங் ஆகும்போது டக் அவுட் இன்டர்வியூல ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, 175 அடிச்சாலே எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் இந்த விக்கெட்ல. அதற்கு காரணம் இதுக்கு முந்தைய போட்டிகளில் சிஎஸ்கே ஆடின மேட்சஸ் எல்லாம் பேட்டிங்க்கு சாதகமான ஒரு விக்கெட் இருந்தது. ஆனா இது போலர்ஸ்க்கு சாதகமா இருக்கும்னு சொன்னார். அதுலயே எனக்கு உடன்பாடு இல்லைன்றத கமெண்ட்ரியில் சொன்னார். 180 நல்ல ஸ்கோர் சகோ, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. வலுவான ஸ்கோர் ஆனா இல்லை. அதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இதற்கு முந்தைய போட்டிகளில் இதை விட பெட்டரான பேட்டிங் விக்கெட்ஸ்ல ஆடணும்னு சொன்ன சிஎஸ்கே அப்பெல்லாம் வந்து சராசரி 9 சிக்ஸர் பெர் இன்னிங்ஸ் அடிச்சாங்க. ஆனா இந்த போட்டியில அந்த சராசரி 9 சிக்ஸர்ஸையும் தாண்டி 10 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அப்படின்ற போது இதற்கு முந்தைய போட்டிகளில் பேட்டிங் விக்கெட் இது கடினமான விக்கெட்னா எப்படி சார்? சோ ஸ்லோ விக்கெட் தான். ஆனா இன்னும் 20 ரன் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். அதற்கு காரணம் எஸ்ஆர்எஸ் பக்கம் வலுவான பேட்டிங் இருக்கு. 48 டாட் பால் ஆடி இருக்கும். ஏங்க ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. தாறுமாறா பேட்டிங் ஆட வேண்டிய ஒரு கேப்டன் தாலாட்டு பாடுற மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு சகோ. 21 பால்ல 15 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, நிறைய பேட்டர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, சில நாள் படாது அப்படிலாம் சொன்னாலுமே அந்த 15 ரன்னுமே சிங்கிள் சகோ. பவர் பிளேல நீங்க சிங்கிள் மட்டும் டீச்சர் கிரிக்கெட்ல நீங்களா சிங்கிள் ஆனாதான் அடிக்க முடியும். நான் ஏன்னா எல்லாரும் சுத்திட்டே இருப்பாங்க அப்படின்றனால 1 6 4 அவுட் இந்த மாதிரி தான் வரும். அப்படின்ற போது இந்த சிங்கிள் மட்டும் பேட்ஸ்மேனா நினைச்சு சிங்கிள் ஆனாதான் அடிக்க முடியும் T20 கிரிக்கெட்ல. அப்படின்ற போது இன்டென்ட்டே காமிக்கல. பவர் பிளேல 15 சிங்கிள் 15 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. அப்படின்ற போது ஒரு கேப்டனே அப்படி ஆனா எப்படி சார்? சோ அவருக்கு முயற்சியே சிங்கிளுக்கு தான் இருந்தது, 6 4க்கு இல்ல அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி போலிங் லோவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்டா போலிங் போட்டது சிஎஸ்கே யாரும் பாத்தீங்கன்னா, குறைந்த எக்கானமி ஃபர்ஸ்ட் அகில் ஹுசைன், செகண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். 2 பேருக்குமே ஒரு ஓவர் குறைவாக கொடுக்கப்பட்டது. கிளாசன் ஒரு கேட்ச பிடிச்சிருந்தா டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது சகோ. மகேந்திர சிங் தோனி நீங்க ஆடிக்கலாம் நான் எதிர்பார்த்தேன். இம்பாக்ட் பிளேயராவது நீங்க ஆடிக்கலாம். அதற்கு காரணம் பிரசாந்த் வீர பியூர் பேட்டரா ஆடுறீங்க அப்படின்ற போது தோனியே ஒரு இம்பாக்ட் பிளேயரா நீங்க வெறும் பேட்டரா ஆடிக்கலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் உள்ள வந்தா காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பாக்குறாரு, பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. தலைவா, சிஎஸ்கே இந்த முறை இந்த ஐபிஎல்ல ஒரே ஒரு மேட்ச் தான் காம்பினேஷனை மாத்தாம ஆடி இருக்காங்க. அப்படின்ற போது மத்த மேட்ச் எல்லாத்துலயுமே காம்பினேஷன் மாத்திருக்காங்க. சோ என்ன வித்தியாசம்? அவர் தம்பி இன்ஜுரியில தான் ரிகவர் ஆயிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 20 ரன் கேப் மேபி ஃபில்லா இருக்கலாம் தோனி ஆடி இருந்தா. பட் இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டாப் 4ல வாய்ப்பு இல்ல ராஜான்ற மாதிரி தான் இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இந்த சீசன்ல உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ஆடி இருக்காங்களா, இல்ல கீழே ஆடி இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸ்டே டியூன் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே சகோ.